சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் சிறப்புங்கிறது வீடு பேரு. வீடுங்கிறது நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய எந்த வீடு கிடையாது. இறைவனோடு சேரக்கூடிய வீடு. அது யாருக்கு கிடைக்கும்னா முற்றும் திறந்த துறவி. அவங்க எந்த பொருளுக்கு மேலேயும் விருப்பம் இருக்காது, வெறுப்பம் இருக்காது, ஆசை இல்லாம அவங்களுக்கு தான் இறைவனோடு சேருவாங்க. அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதுதான் மோட்சம்ங்கிறாங்க. அந்த வீடு பேரு தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. அதனாலதான் வீட்டுக்கு சிறப்புங்கிறாங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். செல்வங்கிறது எல்லா வகையான செல்வத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். இன்பங்கிறது துறக்கம்ங்கிறாங்க. துறக்கம்னா சொர்க்கத்தையும் கொடுக்கும். அறத்தினோங்கு அறத்தை விட சிறந்தது. ஆக்கம்ங்கிறது வளர்ச்சி. எவனோங்கிறது யாது. உயிர்க்குங்கிறது மக்களுக்கு. மக்கள் மேலும் மேலும் வளர்வதற்கு அவனுடைய வளர்ச்சி எதுலையில இருக்குன்னா அவனுடைய அரசியல்கள்ல தான் இருக்கு. அந்த அறத்தை விட சிறந்த செல்வம் எதுவுமே இல்லைன்னு. அறம்னா என்னன்னா துறவிகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவத்தை எடுத்து சொல்லுவாங்க. நல்லதெல்லாம் செய்யணும், தீயதெல்லாம் செய்யாத. எது நல்லது? உண்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், நேர்மையான வழியில சம்பாதிக்கணும், நல்லதெல்லாம் செய்யணும், தீயதெல்லாம் செய்யக்கூடாது. கோபப்படாத, பொய் சொல்லாத, திருடாத, அளவுக்கு மேல் ஆசைப்படாத, ஒருத்தரங்க பத்தி ஒருத்தர்கிட்ட குறை சொல்லாத, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யாதுங்கிறாங்க. அதப்படி நம்ம நடக்கும் போது வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? இன்பமா இருக்கும். இன்பம் இருக்கும். எப்படி இன்பம் கிடைக்குன்னா கோபம் இல்லாம அமைதியா மனது மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப சொர்க்கம் மாதிரி இருக்கும் வாழ்க்கை. செல்வம், எல்லா செல்வமும் கிடைக்குது. இம்மையில செல்வமும் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். மறுமையில வீடு பேரு கிடைக்கும். அந்த அறத்தை விட சிறந்த செல்வம் எதுவுமே இல்லை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: சிறப்பு ஈனும் வீடு பேட்டை தரும், செல்வமும் ஈனும் செல்வத்தையும் தரும். துறக்கம்ங்கிறது சொர்க்கம். அறத்தினோங்கு அறத்தை விட சிறந்தது. ஆக்கம் மேன்மேல் உயர்தல். எவனோ யாது. உயிர்க்கு மக்களுக்கு. விளக்கம்: அறம் வீடு பேட்டை தரும். வீடு பேறு என்பது நான் எனது என்ற பற்றை விட்டு இறைவன் திருவடியை அடைவது வீடு. வீடு எல்லாவற்றையும் விட சிறந்தது. செல்வத்தையும் சொர்க்கலோகத்தையும் தரும். சிறப்பு என்பது மறுமை பயன், செல்வம் என்பது இம்மை பயன். இந்த இரண்டு பயனையும் அறம் தரும். அறத்தினால் ஒருவரின் குணம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகும். ஆகவே அறத்தை விட மக்களுக்கு சிறந்த செல்வம் யாது என்கிறார் வள்ளுவர்.